பிஜேபியை வந்து வளர்ச்சி அடைய வச்ச மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க இருப்பதாக பரிசீலனை நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் தமிழிசை அக்கா அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் கொடுப்பதாக பரிசீலனை நடந்திருக்கு. இதில் வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஜேபி ஒரு தொண்டனாக இருந்தாலும் நீங்கள் உழைக்கப்பட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தீர்வை பாரதிய ஜனதா கொடுக்குன்றது எடுத்துக்காட்டாக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டிஎம்கேல ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா வாழ்நாள் முழுது அவங்க எம்எல்ஏ வந்து செத்து போயிடுவாங்க. இதுதான் வந்து டிஎம்கேவோட ரூல்ஸ். ஆனால் வந்து பிஜேபியில் அப்படி கிடையாது. இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் கேண்டிடேட்டாக மாநில தலைவர் நின்று அதில் தோல்வி அடைந்து கூட இன்றைக்கி பர்சன்டேஜ் அளவில் இன்றைக்கி தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சி அடைய வச்சுக்கிறார்ன்ற ஒரு காரணத்தால் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியும், அது இல்லாமல் ஒரு ஆளுநர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு ஒரு தொண்டனாக வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா வேட்பாளராக நின்று அக்கா தமிழிசை அவர்களுக்கும் இன்றைக்கி வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதாக பிஜேபி பரிசீலனை நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அக்கா தமிழிசை அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்குவான்றது மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால் மக்கள் அனைவரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கி வந்து குடும்ப அரசியலில் வந்து இது நடக்காது. இது வந்து சாத்தியமே கிடையாது. இன்றைக்கி பிஜேபி கட்சியால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஏன்னா ஒரு தொண்டனும் ஒரு அமைச்சர் ஆகலான்றது வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கி மாநில தலைவர் அமைச்சரானது போல் இன்றைக்கி வருங்காலத்தில் பிஜேபி பல தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் அமைச்சர் ஆகணுன்றது வந்து மக்களோட கருத்து மட்டும் இல்லை. இன்றைக்கி பிஜேபிலையும் எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. அதனால் வந்து பிஜேபியில் இருக்கும் தொண்டர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், உங்கள் உழைப்பை கொட்டுங்கள். கண்டிப்பாக வருங்காலில் நீங்கள் அமைச்சராவது உறுதியாக இருக்கும்.